ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல டின்னி ஃபின்னின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ரெண்டு பேரும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக காட்டுக்கு சென்று தேன் எடுத்து வருவதை வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க. அந்த தேனை விற்று அவங்க தங்களுக்கு தேவையான பேனா, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், ஸ்கேல் போன்றவற்றை வாங்கியும் கொள்வாங்க. ஒரு நாள் இந்த டின்னியும் ஃபின்னியும் காட்டுக்கு சென்று தேன்கூட்டிலிருந்து தேனை எடுத்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் தேனை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது பாதிக்கும் மேற்பட்ட தேனீக்கள் மீண்டும் தேன் துளிகளை எடுப்பதற்காக அழகிய மலர்களை தேடி சென்று விட்டன. இதனை பார்த்து கொண்டிருந்த ஒரு அழகிய கிளி இந்த தேனீக்களை வழிமறித்து, தேனீக்களே தேனீக்களே, இந்த மனிதர்கள் உங்களது தேன்களை அடிக்கடி திருடி சென்று விடுகிறார்களே, அதோடு கூட உங்கள் கூட்டையும் சேதப்படுத்தி விடுகிறார்கள். ஆனாலும் நீங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் திரும்ப திரும்ப தேனையை சேகரித்து வைத்து தேன்கூடு கட்டுகிறீர்களே, அது எப்படி? உங்களுக்கு சலிப்பே தட்டுவதில்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டது கிளி. அதற்கு இந்த தேனீக்கள் என்ன சொல்லுச்சு தெரியுமா செல்லங்களா? சொல்றேன் கேளுங்க. இந்த மனிதர்கள் நாங்க சேகரித்த தேனை தானே திருட முடியுது. இறைவன் எங்களுக்கு கொடுத்த தேனை சேகரிக்கும் திறமையோ அல்லது தேன் கூட்டை கட்டும் வலிமையோ திரும்ப திரும்ப போராடும் மன தைரியத்தையோ இந்த மனிதர்கள்னால திருட முடியவில்லை இல்லையா அப்படின்னு கிளிக்கிட்ட இந்த தேனீக்கள் சொல்லுச்சு. அதனால் நாங்கள் மிகுந்த தைரியத்தோடு மீண்டும் மீண்டும் போராடி தேனை சேகரித்து தேன் கூட்டையும் கட்டி கடைசியில் மிகுந்த பலனையும் பெற்று விடுகிறோம் என்று கூறியது. அதற்கு உடனே அந்த கிளி, உன்னுடைய இந்த நல்ல குணத்தை மனிதர்களும் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டால் நலமாய் இருக்கும் என்று கூறியது. அந்த தேனீக்களும் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் இதனை மனிதர்களிடம் எப்படி கூறுவது என்றுதான் தெரியவில்லை என்று ரொம்ப மனதில் வருத்தப்பட்டது. அதற்கு இந்த கிளி, கவலை வேண்டாம் தேனீக்களே, ஒடிசாவிலிருந்து பியூலான ஒரு அக்கா எல்லா குழந்தைகளுக்கும் டெய்லியும் நைட் பெட் டைம் ஸ்டோரி மூலமா நல்ல பண்புகளையும் தேவ அன்பையும் கற்றுக் கொடுக்கறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா உன்னை பத்தி தான் ஸ்டோரி சொல்லுவாங்க. நீ வேணும்னா பாரு, கவலையே படாத என்று சொல்லி அந்த அழகிய கிளி அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுச்சு செல்லங்களா. அன்பு செல்லமே, கதையை கேட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சுக்குதா? நல்லா இருக்கா? இந்த ஹனிபி எப்படி அது திரும்ப திரும்ப போய் அதுக்கு தேவையான ஒரு கூடை கட்டுதோ அதே போலதான். ஏன்னா ஹனிபி அதோட தைரியத்தை ஒரு நாளும் இழக்கிறது இல்லை செல்லங்களா. நீங்களும் அதே மாதிரிதான் உங்க தைரியத்தை ஒரு நாளும் நீங்க இழக்கவே கூடாது செல்லங்களா. உங்களுடைய படிப்போட விஷயமாகட்டும், நீங்க செய்யற வேலையாகட்டும், நீங்க ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு கண்டுபிடிப்பாகட்டும், அதுல நிறைய தோல்விகளை நீங்க சந்திக்கலாம் என் அன்பு செல்லமே. ஆனா அந்த தோல்வியில இருந்துதான் நீ நிறைய விஷயத்த நீ கண்டுபிடிப்ப என் அன்பு செல்லமே. அதனால ஐயோ என்னால இது முடியலையே, எவ்வளோ தடவை நான் செய்யறது, இந்த சயின்ஸும் மேக்ஸும் தமிழும் எவ்வளோ தடவை நான் படிக்கிறது, என்னால படிக்கவே முடிய மாட்டேங்குது, மைண்ட்லயே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீ உன்னைய நீயே அப்படியே லோவா நினைச்சுக்காத, துவண்டு போயிடாத அதுல. ஆனா இந்த ஹனிபி எப்படி திரும்ப திரும்ப அதோடைய தைரியத்தை இழக்காம எப்படி அது முயற்சி செய்தோ, நீயும் அதே போல என் அன்பு செல்லமே. உங்களுக்கு ஹனின்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாதிரிதான். ஏன்னா நீங்க ஹனியை சாப்பிட்ற நீங்களும் இதே மாதிரிதான் இருக்கணும் என் அன்பு செல்லமே. உங்க தைரியத்தை ஒரு நாளும் எந்த காலத்திலையும் விட்டு விடாது இருங்கள், சரியா என் அன்பு செல்லமே. வேதத்துல கூடி ஒரு சூப்பரான வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? ஏசப்பா இதுக்கெல்லாம் வசனம் வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம ஏசப்பா எவ்வளவு குட் காட் பத்தியா? அந்த வசனம் என்னன்னு பார்க்கலாமா? அக்கா கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை
விட்டுவிடாதிருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். இந்த வசனம் எங்க இருக்குன்னா எபிரேயர் 10:35. சொல்லுங்க பாப்போம். இந்த வசனம் எங்க இருக்கு? எபிரேயர் 10:35. சரியா செல்லங்களா? நீங்க எங்கேயாவது உங்க லைஃப்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், இனிமேல் என்னால லிஃப்ட் ஆகி வர முடியாது, நான் இப்படியே தான், நான் என்னால வாழ்க்கையில மென்மேலும் வளர முடியாது, நான் வேஸ்ட் அப்படின்னு நீ எங்கெல்லாம் நீ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி லோன்லியா இருக்கியோ, எபிரேயர் 10:35 உன் மனசுல நினைச்சுக்கணும். சரியா செல்லமே? உன் தைரியத்தை உன் வாழ்நாள் ஃபுல்லும் நீ இழக்காதபடி பாதுகாத்துக்கோ. சரியா என் அன்பு செல்லமே? சரி அக்கா, நாளைக்கு நைட்டு உங்களை பார்க்க வரேன். உங்க அம்மா அப்பா கிட்ட மறக்காம எபிரேயர் 10:35 உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு தூங்க போங்க. சரியா என் அன்பு செல்லமே? அக்கா நாளைக்கு உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.